ஒரு புத்தகத்தின் விலை முதலில் 20% குறைக்கப்பட்டு பிறகு 20% உயர்த்தப்படுகிறது எனில் அதன் விலையில் ஏற்படும் சதவீத மாற்றம் என்ன அப்படின்னு கேட்குறாங்கப்பா. நான் விலைக்கு வரலப்பா. புத்தகத்தோட விலை 100% அப்படின்னு நான் வச்சுக்கிறேன்ப்பா. ஃபஸ்ட்டு அதில் 20% குறைக்கிறோம். அப்போ 100%ல் 20% போச்சுன்னா 80%பா போட்டோன்னா. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, இந்த 80% 20% ஏற்றுறாங்கப்பா. 80%மா அதில் 20% ஏற்ற போகிறேன். 20% ஏற்றும் போது நான் 80% 80 ரூபான்னு வச்சுப்போம். 100 ரூபான்னு வச்சுப்போம். இது 100%. அதனால் 20 ரூபா வச்சுப்போம். இதில் விடை 80 ரூபா வச்சு 80% 80 ரூபா வச்சுக்கலாம். இது 20% ப்ளஸ் பண்ண போகிறோம். அப்போ இதில் 10% 8, 20% 16, 96. என்னப்பா மாற்றம் வந்துக்குது எனக்கு. 100லேருந்து 96. எத்தனை பர்சன்டேஜ்ப்பா? 4% குறைவு. புரிஞ்சுதா? ஒரு புத்தகத்தின் 100% 100 ரூபான்னு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். 20% ஃபஸ்ட்டு குறைக்கிறேன். அப்போ 20 ரூபா குறைஞ்சிரும். 10%னா 10 ரூபா, 20% 20 ரூபா. 100ல் 20% 80 ரூபா. அந்த 80%ல் 20% திருப்பி ஏற்றுறேன். அப்போ என்ன 10% 8 ரூபா, 16 ரூபா ஏற்றிட்டேன். 96 ரூபா. 100க்கும் 96க்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு 4 ரூபா. அதுதான் 4% என்ன ஆகுது, குறையுது.